அனைவருக்கும் வணக்கம். நான் காந்தன். க்ளோ மாஸ்டர் கன்சல்டன்சி மூலமாக மீண்டும் ஒரு காணொலி சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய காணொலியில் ஜெர்மன் நாட்டில் புதிதாக அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள சட்டத்திட்டங்கள், இலகுபடுத்தப்பட்டுள்ள சட்டத்திட்டங்கள் பற்றிய சில முக்கியமான தகவல்களை அறிய தருகின்றேன். காரணம் என்னவென்றால், பல்வேறு நாடுகளில் நீங்கள் தேர்வு செய்கின்ற பொழுது உங்களுடைய எதிர்காலங்களை எப்படி நீங்கள் இங்கே நிலையாக நிறுத்திக் கொள்ளலாம் என்பது குறித்தான பல மாணவர்கள் சந்தேகங்கள் எழுப்புகின்றனர். எனவே அது குறித்து ஜெர்மன் எவ்வாறு சர்வதேச மாணவர்களுக்காக தனது சட்டத்திட்டங்களை இலகுபடுத்தி இருக்கின்றது இந்த 2024 ஆண்டில் என்பதை நான் உங்களுக்கு அறிய தருகின்றேன். ஏனென்றால், நீங்கள் ஒரு மாணவராக இன்னொரு நாட்டை தெரிவு செய்யும் பொழுது நீங்கள் முக்கியமாக கவனம் செலுத்துவது நிதி நிலைமை, மற்றது உங்களுக்கு எவ்வாறு இங்கே பெர்மனன்டாக நீங்கள் ரெசிடென்ட் ஆகலாம் என்ற ஒரு காரணத்தை தான் நீங்கள் தேடுவீர்கள். அந்த வகையில் ஒவ்வொரு நாடுகளும் ஒரு குறித்த கால பகுதியில் ஷார்டேஜ் ஆஃப் ஸ்கில் ஒர்க்கர் என்கின்ற ஒரு பற்றாக்குறை எதிர்கொள்வார்கள். அதாவது திறனுள்ள ஊழியர்களுக்கான பற்றாக்குறை. பல சந்தை வாய்ப்புகள் இருந்தும் மனித ஆளுமைகள் இல்லாத ஒரு நிலை காணப்படும். எனவே அவ்வாறான காலப்பகுதி சர்வதேச ரீதியில் திறனுள்ள ஊழியர்களையோ திறனுள்ள மாணவர்களையோ அவர்கள் உள்ளெடுத்து இங்குள்ள தொழில்துறை வளங்களை அவர்கள் ஸ்திரத்தன்மைப்படுத்துவதற்காக ஒரு சட்டத்திட்டங்களை அவர்கள் இலகுபடுத்திக் கொள்வார்கள். அந்த வகையில் ஜெர்மன் இப்பொழுது புதிதாக ஒரு சட்டங்களை அறிமுகப்படுத்தி இருக்கின்றது. அந்த சட்டங்களாக முன்னராக நீங்கள் இங்கே வந்து 8 வருடங்கள் காத்திருக்க வேண்டும் சிட்டிசன்ஷிப்புக்கு அப்ளை பண்ணுவதற்கு. ஆனால் அப்படியல்ல. இப்பொழுது ஒரு மாணவராக நீங்கள் இங்கே படித்து முடித்தால் நீங்கள் 4 வருடங்களில் சிட்டிசன்ஷிப்புக்கு அப்ளை பண்ணிக் கொள்ளலாம், உங்களுடைய பெறுபர்களை வைத்துக் கொண்டு. நீங்கள் நீண்ட காலமாக ஒரு சிட்டிசன்ஷிப்புக்கு காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. 4 வருடங்களில் நீங்கள் இங்கே ஒரு குடியுரிமை பெற்ற ஒருவராக, ஜெர்மன் குடியுரிமை பெற்ற ஜெர்மன் பிறந்த ஒருவருக்கு கிடைக்கக்கூடிய அனைத்து அங்கீகாரங்கள், உரிமைகளும், வாக்கெடுப்பு உரிமைகளும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு சாத்தியக்கூறுகளை அவர்கள் 4 வருடங்களாக மட்டுப்படுத்தி இருக்கின்றார்கள். முன்னராக 8 வருடங்களாக காணப்பட்டது. அத்துடன் நீங்கள் சிட்டிசன்ஷிப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணும் பொழுது உங்களுக்கு முதல் C1 லெவலை கேட்பார்கள். அத்துடன் உங்களுக்கான அந்த பரீட்சை நடைமுறைகள் மிக கடுமையாகப்படும். இப்பொழுது அப்படி இல்லை. நீங்கள் V1 லெவல் இருந்தால், அதாவது லாங்குவேஜ் மொழியில் நீங்கள் V1 லெவல் இருந்தால் நீங்கள் இங்கே சிட்டிசன்ஷிப் அப்ளை பண்ணிக் கொள்ளலாம். மிக முக்கியமாக இரட்டை பிரஜா உரிமை, டபுள் சிட்டிசன்ஷிப். அதாவது இப்பொழுது இங்கே வந்து நீங்கள் சிட்டிசன்ஷிப் எடுத்து விட்டால் நீங்கள் இன்னொரு நாட்டில் குடியுரிமையை துறக்க வேண்டும். அதாவது இலங்கை என்றால் இலங்கையில். ஆனால் இங்கே ஜெர்மன் அந்த டபுள் சிட்டிசன்ஷிப் என்கின்ற ஒரு சட்டத்திட்டத்தை அறிமுகப்படுத்தி இருக்கின்றது. அதேபோல் நீங்கள் இந்த நாட்டில் பெர்மிட் இல்லாமல் ஜாப் சீக்கர் விசா என்ற முறையில் நீங்கள் இங்கே வரலாம். உங்களுடைய கல்வி தகமையை கொண்டு நான் இங்கே வேலை தேட வருகிறேன் என்ற ரீதியில் நீங்கள் வரலாம். வந்து நீங்கள் வேலை தேடலாம். வேலை தேடி நீங்கள் 3 வருடங்கள் இங்கே வேலை செய்து எந்த விதமான அரசாங்கத்தின் இலவச கொடுப்பனவுகளும் இல்லாமல், அரசாங்கம் இங்கே வேலை இல்லாதவர்களுக்காக பணத்தொகைகளை அளிப்பார்கள். அந்த பணத்தொகை இல்லாமல் அல்லது ஏதாவது போலீஸ் கிரிமினல் விடயங்கள் இல்லாமல் நீங்கள் இந்த நாட்டில் 3 வருடங்கள் இருந்தால் நீங்கள் இங்கே PR-க்கு அப்ளை பண்ணிக் கொள்ளலாம். அது ஒரு வகையில் அவர்கள் இலக்குப்படுத்தி இருக்கின்ற சட்டம். அதே போல் அனுவல் சலரி என சொல்வார்கள். ஒரு குறிப்பிட்ட வருடத்தில் நீங்கள் இந்த அளவு சலரியை நீங்கள் கட்டாயமாக உழைத்திருக்க வேண்டும் என்பதையும் அவர்கள் குறித்திருக்கின்றார்கள். 53,000 42,000 யூரோவாக. அதேபோல் நீங்கள் இங்கே ஒரு மாணவராக வந்தால் நீங்கள் குறிப்பிட்ட அளவுதான் நீங்கள் வேலை செய்ய முடியும். அதாவது 20 மணித்தேரங்கள் படி நீங்கள் மாதத்துக்கு 80 மணித்தேரங்கள் வேலை செய்து கொள்ள முடியும். ஆனால் உங்களுக்கு இப்பொழுது ஒரு அழைப்பு வருகின்ற ஒரு நிறுவனத்திலிருந்து நீங்கள் வேலைக்கு அப்ளை பண்ணி வைக்கிறீங்க, உங்களுக்கு இந்த வேலைக்கு நீங்க தெரிவு செய்யப்பட்டிருக்கீங்கன்னு சொல்லி நீங்க தெரிவு செய்யப்பட்டிருந்தால் நீங்கள் முழுமையாக, அதாவது 160 மணித்தியாலங்கள் முழுமையாக நீங்க மாணவராக இல்லாமல் ஒரு ஊழியராக, அந்த முழுநேர ஊழியராக நீங்கள் அங்கே வேலை செய்ய போனால் நீங்கள் படிப்பதற்கான தடை ஒன்று ஏற்படும். எனவே ஜெர்மன் புதிய சட்டம் என்ன சொல்லுது என்றால், நீங்கள் படித்து முடிக்க முன்னரே உங்களுக்கு தொடர்புடைய வேலை கிடைத்தால், உங்களுக்கு பேச்சுலர்ஸ் டிகிரியை வைத்தோ அல்லது உங்களுடைய அனுபவத்தை வைத்த வேலை கிடைத்தால் நீங்கள் அந்த வேலைக்கு செல்ல முடியும். நீங்கள் படிப்பை கைவிட்டு வேலைக்கு செல்ல முடியும். அது குறித்து எங்களுக்கு அந்த விசாவை உங்களுக்காக தர முடியும். அதாவது படிப்பதற்காக நீங்கள் இங்கே வருவதற்கான விசா வகை 16V, அதிலிருந்து வேலை செய்வதற்கான விசா வகையான 18V. அந்த விசா வகைக்கு உங்களை நீங்கள் மாற்றிக்கொள்ள முடியும் எந்த விதமான தடைகளும் இன்றி என புதிய சட்டம் சொல்லுகின்றது. அதுபோல் நீங்கள் உங்களுடைய குடும்பத்தினை, அதாவது அம்மா, அப்பா அல்லது மனைவி அல்லது கணவன், பிள்ளைகளை நீங்கள் இலகுவாக அழைத்துக் கொள்ள முடியும். நீங்கள் இங்கே வந்து 6 மாதங்களில் உங்களுடைய பிள்ளை அல்லது கணவனை இலகுவாக அழைத்துக் கொள்ள முடியும். அதற்கான ஒரு இலகுவான சட்டத்திட்டங்களை அவர்கள் அறிமுகப்படுத்தி இருக்கின்றார்கள். இவ்வாறான பல சட்டத்திட்டங்கள் அவர்கள் அனுவல் சலரியினை குறித்திருக்கின்றார்கள். இரண்டாவது அவர்கள் நீங்கள் எத்தனை வருடங்கள் இருக்க வேண்டும் என்ற காலப்பகுதி 8 வருடங்கள் இருந்து 4 வருடங்களாக குறித்திருக்கின்றார்கள். அதே போல் மொழி தேர்வினை C1 லெவலிலிருந்து V1 லெவலில் குறித்திருக்கின்றார்கள். மற்றும் நீங்கள் உங்களுடைய குடும்பத்தினை இலகுவாக அழைக்கலாம் என அதற்கான ஒரு வழியை தந்திருக்கின்றார்கள். அதே போல் டபுள் சிட்டிசன்ஷிப் எனும் ஒரு முக்கியமான ஒரு சட்டத்திட்டத்தை அவர்கள் இயற்றி இருக்கின்றார்கள்.
அதேபோல் நீங்கள் படித்து முடிக்காமல் இங்கே வந்து நீங்கள் தொடர்புடைய வேலைக்கு மாற்றிக்கொள்ளலாம் எனும் விசா வகைகளாக இலகுபடுத்தியிருக்கின்றார்கள். எனவே இவ்வாறான பல இலகுபடுத்தல்களை மேற்கொண்டிருக்கின்றார்கள். காரணம், ஒரு வருடத்திற்கு 4 லட்சம் ஸ்கில் ஒர்க்கர்ஸ் ஷார்டேஜ் ஏற்படுகின்றது ஜெர்மனுக்கு அண்மை காலங்களில். அதை நிவர்த்தி செய்வதற்காக எதிர்காலங்களில் அவர்கள் பல வகையான சர்வதேச மாணவர்கள் மற்றும் சர்வதேச திறன் வாய்ந்த ஊழியர்களை தொழில் ரீதியாகவும் மாணவ விசா ரீதியாகவும் அவர்கள் அழைப்பதற்காக இந்த விடயங்களை மேற்கொண்டிருக்கின்றார்கள். எனவே இவ்வாறான ஒரு பொன்னான வாய்ப்பினை தவறவிடாதீர்கள். மேலதிக விசா வழிகாட்டல்களுக்கும் விசா பணங்கள் நெறிப்படுத்தல்களுக்கும் உங்களுக்கு ஏதாவது தேவைகளை அலுவலக தொலைபேசி இலக்கத்துக்கு உங்களுடைய டிவியினை அனுப்ப முடியும். நீங்கள் தொடர்புடைய அல்லது தகுதியானவராக அல்லது உங்களுக்கு தேவையான தகவல்களை நாங்கள் வழங்குவதற்கு தயாராக இருக்கின்றோம். மீண்டும் ஒரு காணொலியில் சந்திக்கும் வரை நான் உங்கள் காந்தன். நன்றி, வணக்கம்.